पावन गुरु पवन गुर देशमाश्रये गुरु पवन गुर देशमाश्रये जीवनधर शङ्काशं कृष्णं बालदेशं भावितनारद गिरिशं त्रिभुवनावनामीशं भावितनारद गिरिशं त्रिभुवनावनामीशं पावन गुरु पवन पुरदेशमाश्रये गुरु पवन पुरदेशमाश्रये ஆஹா, அற்புதம் அற்புதம்! உயிரே உருக்கும் இசையால் குரு ஸ்ரீமன் நாராயணனை பாடித் துதிக்க, அதனை இந்த செவியால் கேட்டு மனதால் மகிழ என்ன பாக்கியம் செய்தோமோ! குருவே, மயக்கும் இசையால் மயங்கினாலும் அடியனின் மனதில் ஒரு சிறு ஐயம். தாங்கள் நேற்றைய தினம் மலைமுகட்டில் பகவானை துதித்தீர். அதற்கு முன்தினம் நந்தவன மலர்களின் நடுவில் இறைவனை துதித்தீர். பிரிதொரு நாளிலோ பூஜை அறையில் மெய்மறந்து தெய்வத்தை தொழுதீர். இன்றோ இந்த நதிதீரத்தில் எங்கேதான் இருக்கிறார் இறைவன்? ஓரிடத்தில் மட்டும் காண அவன் ஒரு ரூபமா என்ன? அவன் சர்வ வியாபி, எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவன். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்கள் அனைத்திலும் நிறைந்திருப்பவன். நந்தவனம் என்ன? அங்குள்ள ஒவ்வொரு மலரிலும், அந்த மலரின் மொட்டிலும், மொட்டின் அணுவிலும், அணுவின் அணுவிலும் உள்ளவன். அம்மட்டுமா, கற்பனைக்கும் எட்டா அண்ட சராசரம் முழுதிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் அவனே. ரூபமும் அவனே, அரூபமும் அவனே. குருவே, எல்லாமே அவன் என்கையில் அவர் தேவர்களுக்கு நன்மையையும் அசுரர்களுக்கு தீமையையும் அளிப்பது எதனால்? சிறந்த கேள்வி. முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறை தேடி போய் நல்லதோ கெட்டதோ செய்து விடுவதில்லை. அவர் எண்ணங்களுக்கு ஏற்ப அது நன்மையாகவோ தீமையாகவோ முடிந்து விடுகிறது. கெடுதல் குணம் கொண்ட அசுரனே ஆயினும் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்புடன் அவனை வேண்டினால் வரம் எனும் நன்மையை அருள்பவனும் அவனே அல்லவா? அப்போது அவனை நாடும் பக்தர்களுக்கு அவனின்றி எதுவும் இல்லை என சரணாகதி அடைந்தோருக்கு இறுதி வரை துணை நிற்கிறார் இறைவன். நீங்கள் இதனை எளிதில் அறிந்து கொள்ள எம்பெருமானின் நரசிம்ம அவதாரத்தை பற்றி நவில்கிறேன், கேளுங்கள். ஒரு சமயம் இரண்யகசிபு மாமன்னர் வாழ்க வாழ்க! இரண்யகசிபு மாமன்னர் வாழ்க வாழ்க! இரண்யகசிபு மாமன்னர் வாழ்க வாழ்க! சேனாதிபதி, என் குலம் தழைக்க எனக்கோர் பிள்ளை வரப்போகிறான். இம்மகிழ்ச்சியான தருணத்தை நாம் இப்பொழுது கொண்டாடுவோம். யாரங்கே? ஆடல் மகளிரை அழைத்து பாடவும் ஆடவும் பணியுங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆடாத மனமும் உண்டோ?
நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ? நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ? நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருமேனி தரும் போதையில். நாடெங்கும் கொண்டாடும் புகழ் பாதையில் வீர நடை போடும் திருமேனி தரும் போதையில் ஆடாத மனமும் உண்டோ? நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ? வாடாத மலர் போலும் விழிப்பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில். வாடாத மலர் போலும் விழிப்பார்வையில் கைவளை ஓசை தரும் இன்ப இசை கார்வையில். ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில். ஈடேதுமில்லாத கலை சேவையில் தனியிடம் கொண்ட உமை கண்டும் இப்பூமியில் ஆடாத மனமும் உண்டோ? இதழ் கொஞ்சும் கனியமுதை மிஞ்சும் குரலில் குயில் அங்கும் உன்னை காணவே. இதழ் கொஞ்சும் கனியமுதை மிஞ்சும் குரலில் குயில் அங்கும் உன்னை காணவே. பசும் தங்கம் உமது எழில் அங்கம் அதன சைவில் பொங்கும் நயம் காணவே. பசும் தங்கம் உமது எழில் அங்கம் அதன சைவில் பொங்கும் நயம் காணவே. முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே. முகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே. முல்லை பூவில் ஆடும் கருவண்டாகவே. முகில் முன்னே ஆடும் வண்ணமயில் போலவே. அன்பை நாடி உந்தன் அருகில் வந்து நின்றேன். இன்பமென்னும் பொருளை இங்கு கண்டு தன்னை மறந்து உள்ளம் கனிந்து இந்நாள் ஒரு பொன்னாள் எனும் மொழியுடன் தேனாறு பாய்ந்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தல்லிலே. தேனாறு பாய்ந்தோடும் கலை செல்வமே தரும் திகட்டாத ஆனந்த நிலை தல்லிலே ஆடாத மனமும் உண்டோ? நடை அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மனமும் உண்டோ? சிறப்பாக ஆடிய ஆடல் மகளிருக்கு பரிசினை வழங்குங்கள். மன்னர் மன்னா, விரும்பாத செய்தி. தங்கள் தமையன் ஹிரண்யாசுரனை அந்த ஹரி கொன்று விட்டார். என்ன? அண்ட சராசரத்தையும் நடுநடுங்க வைத்த என் தமையனை அந்த ஹரி கொன்று விட்டானா? அவனை என்ன செய்கிறேன் பார். குருவே, கேட்டீர்களா இதனை? ஆத்திரப்படுவதற்கு இது நேரமில்லை இரண்யா, அமைதி கொள். குருவே, என்னை விட்டுவிடுங்கள். அந்த துரோகியை அழிக்கும் வரை எனக்கு அமைதி இல்லை. பொறுத்தருள்க, பொருத பொங்கி எழும் பெம்மானே, நின் வீரத்திற்கு தடை போடும் என்னை பொறுத்தருள்க. திறமையிருப்பினும் பொறுமை அவசியம். அதற்காக அவனுக்கு அடிமையாக சொல்கிறீர்களா?
இல்லை, ஆணவத்தால் அழிவை தேடிக் கொள்ளாது. விரோதியின் சக்தியை பெரிதாக நினைத்து அதனை வெல்லக்கூடிய அதிக பலத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் உனக்கு வெற்றி கிடைக்கும். அந்த மாயாவி ஹரியை வெல்வதற்கு என் பலம் போதாதா? போதாது. தவம் செய். தவத்தினால் அடைய முடியாதது என்று ஒன்றுமில்லை. இதுவே சிறந்த வழி. நல்ல யோசனை குருவே. தங்கள் யோசனைக்கு மிக்க நன்றி. என் பாட்டனான பிரம்மதேவனை குறித்து கோர தவம் செய்து மரணமே இல்லாத வரத்தை பெறப்போகிறேன். வாழி வாழி. சுவாமி, சுவாமி, தங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. நானும் வருகிறேன். உங்களுக்கு சேவை செய்து கொண்டு உங்களுடனேயே இருக்கிறேன். வேண்டாம் தேவி, நீ கர்ப்பவதி. காட்டிற்கு வந்து கஷ்டப்படுவதற்கு இது காலம் அல்ல. பிரபு, அச்சம் வேண்டாம் தேவி. என் பாட்டனாரான பிரம்மதேவனிடம் மரணமே நேராத வரத்தை பெற்று வருகிறேன். நான் வருகிற நாளில் நம் குலதெய்வமான நம் குழந்தை சகிதமாக நீ என்னை வரவேற்க வேண்டும். வருகிறேன். சுவாமி, சுவாமி. தாயே, வருந்தாதீர்கள். தாங்கள் இந்நிலையில் வருத்தமடையக்கூடாது. தாங்கள் வருந்தினால் தங்கள் வயிற்றில் வளரும் சிசுவிற்கும் அது ஆபத்து. கவலை கொள்ளாதீர்கள். மன்னர் விரைவில் வேண்டிய வரம் பெற்று திரும்புவார். வாருங்கள் தாயே. பிரம்மதேவாய நமக. பிரம்மதேவாய நமக. பிரம்மதேவாய நமக. இரண்யகசிபு கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறான். தவத்தால் ஆகாதது ஒன்றுண்டோ? பிரம்மதேவனிடம் அவன் வேண்டிய வரத்தை பெற்றுவிட்டால் நம் நிலை அவ்வளவுதான். இதற்கு ஏதேனும் ஒரு உபாயம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். பிரம்மதேவாய நமக. தேவேந்திரா, தேவேந்திரா, என்ன காரியம் செய்கிறாய்? என்னை விட்டுவிடு. என் கணவருக்கு தெரிந்தால் உனது நிலை அவ்வளவுதான். தேவேந்திரா, தேவேந்திரா, உனக்கென்ன புத்தி பிசகிவிட்டதா? வையம் நடுங்கும் இரண்யகசிபுவின் மனையாளை பலவந்தமாக இப்படி இழுத்துச் செல்கிறாயே, அதுவும் கர்ப்பிணி பெண்ணை. உனக்கு உன் உயிர் மேல் ஆசை இல்லையா? நாரதரே, ஒன்றும் அறியாதவர் போல் நடிக்காதீர். மரணமில்லா நிலை பெற இரண்யகசிபு தந்தையை நோக்கி கடுந்தவம் செய்கிறான். அவன் வரம் பெற்று எம்மை நோக்கி வந்தால் லீலாவதியை காரணம் காட்டி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். அவனை அடக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை. என் கணவர் மட்டும் இங்கிருந்தால் உனது நிலை. தாயே, உள்ளே சென்று கண்ணயருங்கள். நாராயண நாராயண. அட மூடனே, நீ கரணம் போட்டாலும் அவன் காரணத்தை பார்க்க மாட்டான். அவன் அசுரன்.
லீலாவதியை என் பொறுப்பில் விட்டுவிட்டு தேவலோகம் செல். இரண்யகசிபு கேட்டால் நான் சமாளித்துக் கொள்கிறேன். வம்பை விலை கொடுத்து வாங்காதே. தாயே, நான் வருகிறேன். லீலாவதி உறங்கிவிட்டாள். இனி நாம் வந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நாராயண நாராயண. ஸ்ரீமன் நாராயணனின் பெருமையை அவள் கருவில் இருக்கும் குழந்தைக்கு போதித்து விடுவோம். குழந்தாய், குழந்தாய், நான் திரிலோக சஞ்சாரி நாரதன். தெரிகிறதா? நான் வந்த காரியத்தை தொடங்கட்டுமா? நாராயண நாராயண. ஈரேல் 14 உலகத்திற்கும் எல்லையில்லா அருள் பாலிப்பவர் அந்த ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி தான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. பகவான் நாமத்தை சொன்னால் சகல மன வேதனைகளும் தீர்ந்துவிடும். பொசுங்க போகும் தேகத்திற்கு அந்திம காலம் வரையிலும் நாராயணன் திருவடிகளை வணங்குவதே கடமை. மோட்சம் அளிக்கக்கூடிய ஸ்ரீஹரி சகல ஜீவராசிகளையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அகில உலகத்து அசையும் அசையா பொருள்களுக்கு உயிர் கொடுக்கிறார். பஞ்சபூதங்களிலும் பகவான் அழியாதவனாக, ஈஸ்வரனாக, பரமாத்மா, பரபிரம்மம் என பல பெயர்களில் விளங்குகிறான். யாகம் செய்து புண்ணியம் பெற்று சொர்க்கத்திற்கு போகலாம் என்பது பிரயோஜனமில்லாத செயல். ஞானத்தின் முடிவு மோக்ஷம். மோக்ஷத்தின் பிதா ஈகை. நாராயணனே பகவான். நாராயண நாராயண. வந்த வேலை முடிந்தது. நான் வருகிறேன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. ஓம் பிரம்மதேவாய நமஹ. நாராயண நாராயண. ஆஹா ஆஹா. தாயே, தங்களால் ஈன்றெடுக்கப்பட்ட இக்குழந்தை எல்லோராலும் பாராட்டப்பட போகிறான். எல்லாம் தங்கள் ஆசி சுவாமி. என் செல்வனுக்கு ஏற்றதோர் பெயர் சூட்டுங்கள். எல்லோராலும் நேசிக்கப்பட போகிறவன் என்பதாலும் எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தரப்போகிறவன் என்பதாலும் பிரகலாதன் என்ற பெயரை சூட்டுகின்றேன் தாயே. பிரகலாதா, பிரகலாதா, பிரகலாதா. சுவாமி, ஒரு வேண்டுகோள். என்ன தாயே? செய்ய சித்தமாயிருக்கிறேன். என் கணவர் வந்து சேரும் வரை தாங்கள் தான் என் மகனுக்கு துணையாக இருந்து உதவ வேண்டும். தங்கள் சித்தம் தாயே. பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ. பிரம்மதேவாய நமஹ.
இரண்யகசிபு, உன் தவத்தை மெச்சினேன். நீ வேண்டிய வரத்தை கேள். சுவாமி, வணங்குகிறேன். பிரம்மதேவா, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு மரணமில்லா வாழ்வு வேண்டும். இதுவே நான் தங்களிடம் இறைஞ்சும் வரம். அருள் புரிய வேண்டும் சுவாமி. மரணமில்லா வரம் தர இறைக்கே உரிமை இல்லை. வேறேதேனும் எப்படி வேண்டுமானாலும் கேள் இரண்யா. அப்படியாயின் உம்முடைய சிருஷ்டிகளால் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. அது மட்டுமல்ல, வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும், பகலிலும் இரவிலும், பூமியிலும் ஆகாயத்திலும், ஆயுதங்களாலும் மனிதர்களாலும் பிராணிகளாலும் மிருகங்களாலும் அசுரர்களாலும் தேவர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது. தேவர்களாலும் ஜெயிக்க முடியாத பராக்கிரமத்தை எனக்கு அருள வேண்டும். ஆஹா, வரமா இது? கிட்டத்தட்ட மரணமே இல்லாத நிலை. இருப்பினும் உன் கடும் தவத்திற்கு மகிழ்ந்து இவ்வரத்தை அளிக்கிறேன். பிரம்மதேவா, இனி மூ உலகத்திற்கும் நானே தலைவன். எங்கே என் நாமத்தை சொல் பார்க்கலாம். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் இரண்யாய நமஹ. ஓம் இரண்யாய நமஹ. ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நமோ நாராயணாய. நாரதா, எங்கே வந்தாய்? என் முன்னே அந்த மாயாவியின் பெயரை இனி ஒரு முறை சொன்னால் நீ அழிவது நிச்சயம். சுவாமி, வந்துவிட்டீர்களா? தங்களுக்கு மகன் பிறந்திருக்கிறான். நாரதர் அவனுக்கு பிரகலாதன் என்ற நாமத்தை சூட்டினார். அவர்தான் எங்களுக்கு துணையாக இருக்கிறார். லீலாவதி, நீ எப்படி இங்கு வந்தாய்? அதை நான் சொல்கிறேன். தங்கள் மனைவியை உங்கள் சகோதரன் இந்திரன் தான் சிறைப்பிடித்து வந்தான். அவனை என்ன செய்கிறேன் பார். லீலாவதி, மூ உலகிற்கும் செல்கிறேன். மும்மூர்த்திகளையும் அடிபணியச் செய்கிறேன். உலகெங்கிலும் இனி இரண்ய நாமமே ஒலிக்க வேண்டும். சுக்ராச்சாரியாரை அழைத்து நம் மகனுக்கு பாடம் கற்பிக்க சொல். நானே பாடம் கற்பிக்கிறேன். போதும் போதும், இதுவரை நீ செய்த உதவி. நீ தேவர்களுக்கு வேண்டியவன் என்பது புரியாதா எனக்கு? லீலாவதி, அரண்மனைக்கு செல்லலாம். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் இரண்யாய நமஹ. தந்தையே, தாங்களா இரண்யனின் நாமத்தை கூறுகிறீர்கள்? இரண்யனின் தவத்தை மெச்சி வரத்தை அளித்து விட்டேன். அதன் விளைவுதான் இது. இதற்கு தீர்வு வேண்டுமெனில் நாராயணனிடம் செல்வதே இதற்கு சரியான வழியாகும். அமைதி, அமைதி. குழந்தைகளே, எங்கே பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் குருவே. முதலில் நான் நம் மன்னரின் திருநாமத்தை சொல்கிறேன். என் பின்னால் தவறில்லாமல் சொல்லுங்கள். ஓம் இரண்யாய நமஹ. ஓம் கிரகணாய நமஹ. அடே, ஏன் குருவே அவனை அடிக்கப் போகிறீர்கள்? உன் திருவாயை திறக்காதே. இரண்யன் கிரகணம் அல்ல. உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள். குருநாதருக்கு வணக்கம். வாருங்கள் காவலர்களே, வாருங்கள். மன்னர் இரண்யேஸ்வரர் மகன் பிரகலாதனுக்கு தாங்கள் சகல வித்தைகளையும் கற்றுத்தர வேண்டும். இதுவே மன்னரின் ஆணை. அப்படியே செய்கிறேன். குழந்தாய் பிரகலாதா,
வா, உன்னை கல்வியில் கடலாய் வீரத்தில் மலையாய் ஆக்குகிறேன். நாங்கள் வருகிறோம். ஆகட்டும். பிரகலாதா, இனி பாடத்திற்கு வருவோம். ஆகட்டும் குருவே. ஓம் இரண்யாய நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. குழந்தாய் பிரகலாதா, இரண்யனே சர்வ லோகத்தையும் ஆட்சி செய்கிறான். அவன் நாமத்தையே சொல்ல வேண்டும். இல்லை குருவே, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியே சர்வலோகத்தையும் காத்தருள்கிறான். அதனால் அவன் நாமத்தையே சொல்ல வேண்டும். அவன் சொல்வது சரிதானே? ஆமாம் ஆமாம். அடேய், உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள். ஏன் சுவாமி அவர்களிடம் கோபித்துக் கொள்கிறீர்கள்? எனக்கு கோபம் வராமல் இருக்க வேண்டுமானால் எங்கே ஒரு முறை, ஒரே முறை ஓம் இரண்யாய நமஹ என்று சொல். ஓம் நாராயணாய நமஹ. நான் சற்று சென்று வருகிறேன். அதற்குள் பயிற்சி செய்து வையுங்கள். நண்பர்களே, நான் உங்களுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை சொல்லித் தருகிறேன். சொல்லித்தா பிரகலா, சொல்லித்தா. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்து பரமனருள் தரு சாதனம். நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை. உடலினை வருத்தி மூச்சினை அடக்கும் தவத்தால் பயனில்லை. உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை. உயிர்களை வதைத்து ஓமங்கள் வளர்க்கும் யாகங்கள் தேவையில்லை. மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை. மாதவா மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை. நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம். ஆதியும் அந்தமும் நாராயணனே, அன்னையும் தந்தையும் நாராயணனே, பக்தியும் முக்தியும் நாராயணனே, பகலும் இரவும் நாராயணனே. நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி நாராயணா, நாராயணா ஹரி அடேய், பிரகலாதனை குருநாதரால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை மாற்ற என்னால் இயலாது. நான் உனது தந்தையிடமே பேசிக்கொள்கிறேன். வெற்றி பேரரசர் வீரகுல வேந்தர் வாழ்க வாழ்க. ஈரேழ் 14 உலகங்களும் என்னாட்சிக்கு கட்டுப்பட்டு விட்டது. இனி நான் வைத்ததுதான் சட்டம். எங்கும் என் நாமமே உச்சரிக்கப்படும், வணங்கப்படும்.
லீலாவதி, நம் குழந்தை பிரகல்லாதனை பார்த்து வெகு நாட்களாயிற்று. குருகுலத்திற்கு சென்று அவனை கண்டு வருவோம். மன்னா, குரு வந்து கொண்டிருக்கிறார். திக்கெட்டும் அடிப்பணியச் செய்த திருபுவன சக்கரவர்த்தியே, இரண்யேசுரரே, தங்கள் புகழ் நீடு வாழ்க. குருவே, தாங்கள் வந்த காரணம்? தங்கள் மகனை வித்தையில் கடலாய் வீரத்தின் மலையாயாக்குவேன் என்று சொன்னேன். எங்கே சோதிக்கலாமா? பிரகல்லாதா, வாடா. என் கண்ணே, எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தாயா மகனே? என்ன கற்றாய் மகனே? என் செவி குளிர சொல். பாலூரும் வாயால் தேனூரும் சொல்லெடுத்து என் செவியில் வார்த்திடுவாய் மகனே. குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினவெல்லாம் நிரந்தரன் செய்யும் நீள் விஷும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயினச் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். நாராயணாயனும் போதும், நிறுத்து. குருவே, என்ன சொன்னான் கேட்டீரா? இதுதான் நீர் இவனுக்கு கற்பித்த பாடமா? குலகுருவாகிய நீர் குலத்ரோகியாகிவிட்டீர். உம்மை! மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்கவில்லை. தங்கள் மகன் அந்த ஸ்ரீ ஹரியின் நாமத்தையே சொல்கிறான். பிரகல்லாதா, உன்னுடைய ஆசிரியர்கள் இதனை உனக்கு கற்பிக்கவில்லை. அப்படி இருக்க இந்த துர்புத்தி உனக்கு எப்படி ஏற்பட்டது? தந்தே, இவ்வுலகத்தில் உழலும் மனிதர்களுக்கு இயல்பாக பகவானிடம் பக்தி ஏற்படுவதில்லை. பகவத் பாகவதர்களுடைய பாத சேவையே நல்ல வழியை காட்டும். ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு குரு. அவரிடம்தான் நான் கற்றேன். நாராயணனே நமக்கு கதி என்று அவன் பாதார விந்தங்களை சரணடைய வேண்டும். உள்ளம் குளிர அவன் நாமங்களை உச்சரிக்க வேண்டும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. அவனே முழுமுதற் கடவுள். என்ன சொன்னாய்? அந்த மாயாவி முழுமுதற் கடவுளா? யார் அங்கே? மத யானையை கொண்டு வந்து இவனை மிதித்து அழிக்கச் செய்யுங்கள். ஐயோ சுவாமி, நம் மகனை அழித்து விடாதீர்கள். யானையை நிறுத்தச் சொல்லுங்கள். எங்கே? ஒரு முறை என் நாமத்தை சொல்லச் சொல் பார்க்கலாம். மத யானையை திருப்பி அனுப்பி விடுகிறேன். ஓம் நமோ நாராயணாய. மண்ணால பிறந்தவனே, என் மணிவயிறு என்றெடுத்த செல்வமே, மாமன்னன் நிரஞ்சன் நாமம் சொல்ல ஏனடா தயக்கம்? ஐயகோ மகனே, அன்னை நிலை பாராயோ, தந்தை நாமம் கூறாயோ. இன்னும் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இழுத்துச் செல்லுங்கள் இவனை. மகனே, பிரகலாதா, பிரகலாதா. லீலாவதி, நம் மகன் பிழைத்து விட்டான். யானை திரும்பி விட்டது. என் மகன் பிழைத்து விட்டானா? பிரகலாதன் பிழைத்து விட்டானா? ஆம், அந்த மத யானை கூட என் புகழ் கேட்டு
நம் மகனை அழிக்க பயந்து திரும்பிவிட்டது. இல்லையப்பா, தங்கள் புகழ் கேட்டல்ல, அந்த ஸ்ரீ ஹரியின் நாமத்தை ஓதியதால். அப்படியானால் இரண்யாய நமக என்று என் நாமத்தை நீ உச்சரிக்க மாட்டாயா? அது எப்படி தந்தையே? அவரே எல்லாம் வல்லவர். அப்படியா? காவலர்களே, இவனை மலையிலிருந்து உருட்டி தள்ளுங்கள். உயிர் பிழைத்தால் கடலில் தூக்கி எறியுங்கள். நடக்கட்டும். மகனே பிரகலாதா, மகனே பிரகலாதா, பிரகலாதா. அகில உலகத்தையும் ஆள பிறந்த என் செல்வத்தை ஆழியில் மடிக்க எப்படி சுவாமி தங்களுக்கு மனம் வந்தது? அன்பே என்றும் அஞ்சுகமே என்றும் கொஞ்சியதெல்லாம் பொய்யோ? சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். நம் மகனுக்கு விதிக்கும் தண்டனை எல்லாம் மனம் மாறுவதற்கே, மாளச் செய்வதற்கல்ல. பிரபு, தங்கள் மகனை முதலில் மலை உச்சிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து உருட்டி தள்ளினோம். சற்று நேரத்திற்கெல்லாம் ஹரிநாமத்தை பாடிக்கொண்டே எழுந்து வந்தார். மகனே, உடனே தூக்கி கொண்டு போய் கடலில் வீசிவிட்டு வந்துவிட்டோம். ஐயோ, மாண்டாயா மகனே? மண்ணால் நான் மகன் என்று சொன்னீர்களே, மடிந்த செய்தி கேட்டீரா? நாள் பல கடந்தால் நாராயணனை மறப்பான் என்றேனே. 5 வளையாதது 50 வளையாது என்று அடித்து சொன்னீர்களே, இன்று அழித்தே விட்டீர்களே. இனி எங்கு காண்பேன் என் கண்மணியே? பிரகலாதா! அம்மா, அம்மா, என் கண்ணே, வந்து விட்டாயாடா? பிரகலாதா, காவலர்கள் உன்னை கடலில் போட்டதாக சொன்னார்களே, எப்படி பிழைத்தாய்? அவர்கள் சொன்னதெல்லாம் பொய்யா? அவர்கள் கூறியதெல்லாம் உண்மைதான் தந்தையே. ஸ்ரீமன் நாராயணனின் அருளாலே தான் பிழைத்து வந்தேன். என்ன? அந்த மாயாவிதான் உன்னை காப்பாற்றினானா? யார் அங்கே? நச்சு பாம்பின் விஷம் கலந்த பசுவின் பாலை கொண்டு வாருங்கள். தேவி, நீயே இதனை உன் கையால் நம் மகனுக்கு கொடு. இது என் மேலானை. சுவாமி, இது என்ன கொடுமை? தேவி தாட்சாயினி, ஒரு கிண்ணமேந்தி பால் சோறு ஊட்டிய என் கையால் பாம்பின் விடம் கலந்த பாலை தர வேண்டுமா? இது என்ன சோதனை? நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை மணந்ததை விட வேறென்ன பெரிய பாவம்? சுவாமி, அப்படி கூறாதீர்கள். தாயே, ஏன் வருந்துகிறீர்கள்? மரணம் என்பது எல்லோருக்கும் வரப்போவதுதானே. கொடுங்கள் அந்த பாலை, அதனை ஒன்றும் செய்துவிடாது. ஓம் நாராயணாய நமஹ. நஞ்சு கலந்த பாலை கொடுத்தும் ஒன்றும் ஆகவில்லையே. இதென்ன ஆச்சரியம்? பிரகலாதன் சாதாரணமானவன் அல்லன் சுவாமி. அவனிடம் ஏதோ ஒரு சக்தி உள்ளது. அந்த சக்தி நான் தானே. இல்லை இல்லை, ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. போதும் போதும், நீ சொல்லும் அந்த ஸ்ரீஹரி எங்கும் நிறைந்திருக்கிறானா? ஆம், எங்கும் நிறைந்திருக்கிறார். எங்கே இருக்கிறான் என்று நீர் கேட்கும் சொல்லிலும் உரைகிறான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் உம்முள்ளும் இருக்கிறான், என்னுள்ளும் இருக்கிறான். இந்த தூணில்? இந்த தூணில் என்ன, ஒவ்வொரு துரும்பிலும் இருக்கிறார். அந்த தூணில்? இந்த தூணிலும் இருக்கிறார்.
ருத்ரமூர்த்தியாய் உள்ள நரசிம்மரை உங்களால் தான் சாந்தப்படுத்த முடியும் தாயே. தாங்கள் பிரகலாதனுடன் சென்று சாந்தப்படுத்துங்கள். பிரபு, சாந்தி அடையுங்கள், சாந்தி அடையுங்கள். பிரகலாதனை பாருங்கள். वज्रनखाय विद्महे तीक्ष्णदंष्ट्राय धीमहि तन्नो नारसिंह प्रचोदयात्. பிரகலாதனுக்கு நல்லாசி கூறுங்கள். எம்பெருமானே, உன்னை துதிக்கும் அடியேனிடத்தில் விரோதம் பாராட்டியதால் பாவம் பண்ணினவரானாலும் இரண்யன் என்னுடைய தகப்பனார் என்பதால் அவரை பாவமில்லாதவராக்கும்படி அனுகிரகம் செய்ய வேண்டும். மேலும் ஆயுதங்களால் அடிக்க வைத்தும் நெருப்பிலே போட்டும் பாலிலே விஷம் கலந்து கொடுத்தும் பலவிதமான தொல்லைகளை செய்து உன் பக்தனான அடியேனை அழிக்க பார்த்த எனது தகப்பனாருக்கு வந்திருக்கும் அளவற்ற மகா பாவங்கள் உனது அருளினாலே அழிய வேண்டும். இதுதான் அடியேன் வேண்டும் வரமாகும். புருஷோத்தமா, உனது திருவடி தாமரைகளிலே பிரியாத பக்தி உண்டாகும்படி அருள் பாலித்தால் நான் பெரும் பாகியவானாவேன். இரண்யன் தான் இரவாமல் இருப்பதற்காக பிரம்மதேவனிடம் பல வரங்களை வேண்டி பெற்றான். தாங்களோ அவைகளுக்கெல்லாம் விதிவிலக்காய் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை அழித்து எங்களை காப்பாற்றினீர். நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோமோ? பாலகனின் பக்திக்கும் பணிந்து காட்சியளித்த எம்பெருமானே, எனது கருணையே கருணை. தாங்கள் இந்த கோலத்தில் எங்கு செல்லப் போகிறீர்கள்? शतमानं भवति सदा पुरुषद्वेन्द्र आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. அறிந்து கொண்டீர்களா அந்த ஹரியின் மகிமையை? பாரபட்சமின்றி எல்லோருக்கும் கருணை மழையை பொழியக்கூடியவன் என்று அறிந்து கொண்டோம் குருவே. தங்களால் இன்று நவிலப்பட்ட நரசிம்மாவதாரம்
அற்புதம் அற்புதம் என்னே ஸ்ரீஹரியின் மகிமை. வாளை எடுத்தவன் வாளால் அழிவான், கொடுமை இழைத்தவன் கொடுமையால் அழிவான் என்பது இயற்கை விதி. கொடுமை தன்னை காட்டிலும் பெரியதொரு கொடுமையால் அழித்து ஒழிக்கப்படும் என்பது நரசிம்ம அவதாரத்தின் உட்பொருளாகும். எனவே நரசிம்மரை உபாசிப்பதால் தீய சக்திகளான இடையூறுகளை ஒழித்து நல்ல வழியில் அபார வெற்றிகளை அடையலாம்.